இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எக்ஸ்ட்ரா 50,000 வரைக்கும் லிமிட் கொடுக்குறேன். ஸோ நான் பிபிஎஃப்ல போடலன்னா என்பிஎஸ்ல போடலாம். கிட்டத்தட்ட 12% 16% ரிட்டர்ன் கிடைக்கிறது. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medical Hospital and Arya Cotton Medical மற்றும் சத்திகள் வழங்கும் Behind Roots Muthamalari. Chennai first ever solo concert in Chennai. VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஸோ முதல்ல கீங் எனக்கு வந்து கிரெடிட் வந்ததுன்னா முதல் டெபிட் வந்து சேவிங்ஸ் தான். அப்போ இந்த வருஷம் 25-26ல் 8 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு தனி நபருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வில் பி பெனிஃபிஷியல். டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அதில் வட்டி கட்டுறீங்க, அதனால் எனக்கு வந்து டேக்ஸ் சேவ் ஆகும். ETCயில் நான் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன், நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன். 4 லட்சங்கிற அந்த லக்ஷ்மன் ரேக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதத்துக்கு 10,000 12 20,000 சேவ் பண்ணி 20,000 சேவ் பண்ணிங்கன்னா 2,40,000 தான் சேவ் பண்ணுவீங்க. அது 4 லட்சத்துக்கு கீழே தானே. நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெஸ்ட்டு. ஸோ NHA பாண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பாண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி, இன்றைக்கி எப்படி ரோட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னா காரணம் ஈஸி தான். இந்த 50 லட்சம் நான் பாண்டில் போட்டேன்ல, அதுக்கு எனக்கு 6 மாதத்துக்கு வட்டி வரும். ரெண்டாவது, நான் வந்து அவசரத்துக்கு பணம் எடுக்க முடியுமா, பாண்டை வந்து உடச்சிட முடியாது. லாக்இன் பீரியட் 3 வருஷம். ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்டில் அவங்களோட முதல் டெபிட் போகணும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். மேண்டேட்ரியாக வந்து பிபிஎஃப் எடுத்துக்கணும். ஸோ கம்பவுண்ட் ஆகி பார்க்கும்போது ஒரு 75 லட்சம் 80 லட்சம் வரைக்கும் அது இருக்கும். அதுலேருந்து வர வட்டி டேக்ஸபிளே கிடையாது. இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும், பிபிஎஃப் எடுத்துக்கணும். ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்டில் அவங்களோட முதல் டெபிட் போகணும். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது எல்லாம் இருந்ததுன்னா லைஃப் வில் பி ஸ்மூத், ஹாப்பி. நியூ டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் சார், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குழப்பம் அப்படின்னு பார்த்தா 12 lakhs 12,75,000 வரைக்கும் எலிஜிபிளா அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் 12 lakhsன்றீங்க, நான் இப்போ 7 லட்சம்ன்றேன். இதுக்கு முதல் கிளாரிட்டி வந்து நான் சொல்கிறது வந்து 2024-25 வருஷம், இப்போ முடிஞ்ச வருஷத்துக்கு இந்த ஸ்லாப் ரேட்டு அந்த நியூ ரெஜிமில் வந்து 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிபேட் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற 12 lakhsங்கிறது அம்மையார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் வந்து இந்த ஃபினான்ஸ் இயர், அதாவது 25-26 ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு அவங்க பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் தாக்கலில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து வி ஆர் இன்க்ரீஸிங் தட் ரிபேட்டை ஃபார் அ ஃபர்தர் சம் அப்படின்னு சொல்லி, அந்த ரிபேட் அந்த டிஸ்கவுண்ட் ஒன்றும் ஜாஸ்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லிமிட்டை வந்து 7 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷத்துக்கு தான். அது அடுத்த வருஷம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணும்போது தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். இந்த 12 லட்சமாக 12,350,000 அப்படின்னு கேட்குறீங்க. அது யாருக்குன்னா சம்பளதாரர். ஸோ நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், என்னோடய மாத சம்பளம் வந்து 1,10,000. ஸோ அப்போது 12 லட்சத்தை தாண்டிட்டேன். ஸோ அப்போ வந்து 13,20,000 வரும் எனக்கு, 1,10,000. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 13,20,000, இந்த 75,000ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, ஸ்டாண்டர்டு. ஸோ 13,20,000ல் நான் 75 கம்மி பண்ணாலும் 12 தாண்டிட்டேன். ஸோ ஃபுல்லு டேக்ஸ் ஆகும். ஸோ 12,75,000 வரைக்கும் எனக்கு வந்து இன்கம் இருந்ததுன்னா 70,000 எனக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிஞ்சிடும். 12 லட்சம் என்னுடைய டேக்ஸபிள் சேலரி இன்கம் இருக்கும். 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸை கம்ப்யூட் பண்ணி ரிபேட்டை நான் கழிச்சிடுவேன். அப்போ எனக்கு வரியே வராது. அப்போ அந்த 12 லட்சம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து 25-26 இந்த வருஷத்தோட ஸ்லாப் ரேட்டு அந்த நீங்கள் சொன்ன 12 lakhs வரைக்கும் அந்த ஸ்லாப் ரேட் நியூ ரெஜிமில் வந்து ரிபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து 26 மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 26ல் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் இந்த கம்ப்யூட்டேஷன் வரும். இப்போ வந்து 24-25 ஃபினான்ஷியல் இயர், இப்போ முடிந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தான் இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணுவீங்க. அதுக்கு 7 லட்சம் வரைக்கும் தான் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் ரிபேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார், மெஜாரிட்டியாக வந்து இந்த 4 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று சேலரிட் பர்சன், இன்னொருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பர்சன், சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, NRI இருப்பாங்க. இப்போ இவங்க 4 பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஒரு தம்பு ரூல் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி சேவ் பண்ணுறீங்க, ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அதில் வட்டி கட்டுறீங்க, அதனால் எனக்கு வந்து டேக்ஸ் சேவ் ஆகும். ETCயில் நான் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன், அதனால் டேக்ஸ் சேவ் ஆகும். நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன். ஸோ நான் நிறைய இந்த டேக்ஸ் சேவிங் மெத்தட்ஸில் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க 4 லட்சங்கிற அந்த லக்ஷ்மன் ரேக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க.
4 லட்சத்துக்கு கீழே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா எப்படி தான் கம்ப்யூட் பண்ணி பார்த்தாலும் ஓகே நான் 1.5 லட்சம் தான் சேவ் பண்ணுறேன், மாதத்துக்கு 10,000 12 20,000 சேவ் பண்ணேன். 20,000 சேவ் பண்ணிங்கன்னா 2,40,000 தான் சேவ் பண்ணுவீங்க. அது 4 லட்சத்துக்கு கீழே தானே. நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெஸ்ட்டு. நான் மாதத்துக்கு வந்து 50,000 சேவ் பண்ணுறேன். அப்போ 50 × 12 6 லட்சம் ரூபா சேவ் பண்ணுறேன். 6 லட்சங்கிறது 4 லட்சத்தை தாண்டி. அப்போ கண்டிப்பாக ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் பெஸ்ட்டு. அப்போது நான் என்டிஆரா ஓடிஆரா அப்படின்னு கேட்கணும். ஸோ என்டிஆரா ஓடிஆரா, நியூ டேக்ஸ் ரெஜிமா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா, எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அண்டர் டேக்ஸ் சேவிங்கில் என்ன மாதிரிலாம் சேவ் 4 லட்சத்துக்கு கம்மியாக தான் சேவ் பண்ணுறேன், அப்போ என்டிஆர் தான். 4 லட்சத்துக்கு மேலே சேவ் பண்ணுறேன், அப்போ ஓடிஆர். இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போது நிறைய பேரோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமாக இருக்குது, நிறைய பேர் ஃபைலும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பீரியடில் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்குமா இனி வரும் பீரியடில்? அதாவது இந்த இஎல்எஸ்எஸ்னால் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது நான் வந்து ஒரு யூனிட் வாங்குவேன், அது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸாகவும் கொடுப்போம், ஒரு யூலிப் மாதிரி கொடுப்போம். ஸோ அதை வந்து நாங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 3 வருஷம் 5 வருஷத்தில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அந்த ஸ்கீம் அப்படி. ஸோ அந்த ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னா நான் போடுற சேவிங்ஸ் ஸ்கீமும் வந்து 65% மேலே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும். அது ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கும். இப்போது அதில் நான் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து மாதத்துக்கு ஒரு 40,000 சேவ் பண்ணுறேன் அப்படின்னு 40 × 12 4,80,000. நீங்கள் 4 லட்சத்தை தாண்டிட்டீங்க அப்போனா நீங்கள் வந்து ஓடிஆரில் ஸோ சேவ் பண்ணுறது பெஸ்ட். ஆனால் நான் 4 லட்சம்னு சொன்னது 24 25க்கு தான். இதே 25 26க்கு 4 லட்சம் கிடையாது, அது 8 லட்சம். ஏன்னா ஸ்லாப் ரேட்லாம் மாறி எடுத்து. ஸோ 8 lakhs. ஸோ 8 lakhs கீழே சேவ் பண்ணிங்கன்னா என்டிஆர் தான் பெஸ்ட்டு. 8 lakhs மேலே சேவ் பண்ணும். ஸோ அப்போது என்ன ஓடிஆர் ஸ்கீம் என்ன சொல்லுது? யூ மஸ்ட் பி அ அக்ரெசிவ் சேவர், யூ மஸ்ட் சேவ் யுவர். அதனால தான் வந்து இந்த இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நிறையா நான் பேசும்போது சொல்லுவேன், உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஸோ முதல்ல கீன்னு எனக்கு வந்து கிரெடிட் வந்ததுன்னா முதல் டெபிட் வந்து சேவிங்ஸ் தான் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சேவராக இருக்கணும். ஸோ சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து செய்கிற ஒரு அந்த மனப்பான்மை இருந்ததுன்னா அப்போ இந்த வருஷம் 25 26ல் 8 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு தனி நபருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வில் பி பெனிஃபிஷியல். 8 கீழே சேவ் பண்ணிங்கன்னா நான் என்னது நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து 25-26. 54 EC பாண்ட்ஸ் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம்? இது ஒரு செக்ஷன் 54 ECயை வந்து ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்படி இது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நான் வந்து விற்றுட்டேன். என்னுடைய நானே வீடு வாங்கியிருக்கேன், 10 லட்சம் முன்னாடி ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். அதை நான் இன்றைக்கி ஒரு 1 கோடி விற்கிறேன். அப்போ எனக்கு 90 லட்ச ரூபா அதில் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. ஸோ 90 லட்சத்தை நான் எப்படி சேவ் பண்ணுறது? நீங்கள் திரும்ப அந்த சட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா வீட்டை விற்றீங்கன்னா இன்னொரு வீடு வாங்குங்கன்னு சொல்லுது. நான் தான் வீடு வேண்டாம் தானே நான் வீட்டை விற்றுருக்கேன். திரும்ப வீடு வாங்கினீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. ஸோ நீங்கள் வீடு விற்றீங்களா, சரி வீடு வாங்குங்க. நகை விற்றீங்களா, வீடு வாங்குங்க. ஷேரை விற்றீங்களா, வீடு வாங்குங்க. இப்படி தான் வந்து சட்டம் சொல்லுது. ஸோ அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு சேவிங்ஸ் வீடு மாதிரி. உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தேவை, அந்த ஒரு நோக்கத்தில் தான் அந்த சட்டம் எழுதியிருக்கு. நான் வீட்டை விற்றுட்டு திரும்ப வீடு வாங்கன்னா நான் எதுக்காக நான் விற்கணும்? அந்த வீட்டை நான் வச்சுட்டு இருப்பேனே. அதுக்காக வந்தது தான் அந்த ஈஸி. ஸோ என்ன ஈஸியில் என்ன சொல்லுது? சரி வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாட்டுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? நாட்டுக்கு ரோடு போடுவேன், சரியா? அப்போ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பாண்டில் பணத்தை போட்டுருங்க, ரைட்டா? ஸோ NHAI பாண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பாண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி, இன்றைக்கி எப்படி ரோட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னா காரணம் ஈஸி தான். 54 EC தான் மெயின் காரணம். அவ்வளோ பணம் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அதில் லிமிட் வச்சுட்டாங்க. என்ன வச்சுருக்காங்க? 50 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து 10 லட்சம் ப்ராப்பர்ட்டியை 1 கோடி விற்றேன், 90 லட்சம் கெயின், கையில் 1 கோடி இருக்குது. அப்போ நான் 90 லட்சமாக நான் பாண்டில் போடலாமா? முடியாது. 50 லட்சம் தான் போட முடியும். ஸோ 1 கோடியில் 10 லட்சம் போச்சு, 90 லட்சம் கெயின், அதில் 50 லட்சம் பாண்டில் போட்டேன், பாக்கி 40 லட்சத்துக்கு வரி கட்டணும். இந்த 50 லட்சம் நான் பாண்டில் போட்டேன்ல, அதுக்கு எனக்கு 6 மாதத்துக்கு வட்டி வரும், அந்த வட்டிக்கு டேக்ஸ் உண்டு. ரெண்டாவது, நான் வந்து அவசரத்துக்கு பணம் எடுக்க முடியுமா? பாண்டை வந்து உடச்சிட முடியாது. லாக்இன் பீரியட் 3 வருஷம், ரைட்டா? 3 வருஷம் கழித்து பணத்தை எடுத்திங்கன்னா
அந்த 50 லட்சத்துக்கு வரி கிடையாது. இல்லை அவசரம் தங்கச்சி கல்யாணம், நான் வந்து இவருக்கு நான் அந்த வேலை இந்த காசு கொடுக்கணும், இது பண்ணணும், நான் வந்து பாண்டை நான் உடைக்கிறேன். 2 வருஷத்துலேயே பாண்டை உடச்சி காசு எடுத்துட்டிங்கன்னா, எந்த வருஷம் பாண்டை உடச்சி காசு எடுத்தீங்களோ அந்த 50 லட்சத்துக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். ஸோ பொறுமையாக 3 வருஷம் இருந்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு வரி கிடையாது. வட்டி மட்டும் வாங்கிட்டு வரி கட்டுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து 2 இன்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஒன்று வந்து பென்ஷன், இன்னொன்று வந்து எஃப்டிலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இப்போ இது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது டேக்ஸ் பொறுத்த வரைக்கும்? பெரிய டிஸ்டிங்ஷன் கிடையாது. அவங்களும் வந்து சேவ் பண்ணலாம். ஆனால் நார்மலாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அந்த சைக்கிளை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. நான்லாம் சேவ் பண்ணி இப்போ வந்திருக்கேன். ஸோ அதனால தான் அவங்களுக்காக சில சீனியர் சிட்டிசன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் லைக் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் போனீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் அது வந்து லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக எங்கிட்ட ஒரு 10 கோடி, ஒய்ஃபோட 10 கோடி, 2 பேரும் சேர்த்து 20 கோடியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் ஒரு 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மிஸ்ஸஸ் ஒரு 30 லட்சம் இன்வெஸ்ட், மொத்தம் 60 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஸ்கீம். ஸோ நான் ஒரு ரிட்டையர் ஆனேன்னா கைக்கு என்ன வரும்? ஒரு கோடி வரலாம், 2 கோடி வரலாம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரியான சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட டேக்ஸ் காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நார்மலான எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் செய்ய முடியும். அதை தவிர எல்லாருக்கும் இருக்கிற அதே சேவிங்ஸ் பெனிஃபிட்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது. பட் அவங்க அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்? மோஸ்ட்லி 50-60 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து லிக்விடாக இருக்கிறதுக்கு, லிக்விடாக இருந்தால் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த ஒவ்வொரு தலைக்கும் வந்து 7 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 7 + 7 14 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதாவது போன வருஷம் 24-25க்கு 14 lakhsனால அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே, மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்து வரியே கிடையாது. ஒரு ஸ்மால் சீனியர் சிட்டிசன் ஃபேமிலிக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய வரம் தான். இதை தவிர அவங்க வந்து சில ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு செக்ஷன் 80ல் வந்து 50,000 வரைக்கும் டிடக்ஷன் உண்டு. ஸோ அப்போனா 7 லட்சம் கிடையாது, 7.5 லட்சம். ஸோ இவங்களுக்கு ஒரு 7.5, அவங்களுக்கு ஒரு 7.5 lakhs. ஸோ 15 lakhs. ஸோ 15 lakhs வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டேக்ஸே கிடையாது. நான் வந்து ஒரு ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ அங்கங்கே சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி சொன்னேன். அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே எக்ஸம்ப்ட். அப்போது அதை நான் கவுண்டே பண்ண மாட்டேன், டேக்ஸபிள் ஐட்டம் மட்டும் தான் கவுண்ட் பண்ணேன். ஸோ அப்போது எக்ஸம்ப்டட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 30 லட்சத்தில் நீங்கள் ஈவன் ஒரு 6% 7% போடுங்க. ஸோ அது வந்து ஒரு 30 + 30 60 lakhs வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 60 lakhsல ஒரு 6% போடுங்க. 30 lakhs + 30 lakhs 60 lakhsல நீங்கள் 6% வட்டி போடுங்க. ஓகே, ஸோ 6% வட்டி போட்டாலே உங்களுக்கு வந்து 3,60,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து கன்செஷனல் டேக்ஸில் வந்து கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸை லிஸ்ட்டு பண்ணி அதில் அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே அவங்க வந்து இந்த யூத்தோடலாம் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பனங்கல் பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் போனீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸோடலாம் இருப்பாங்க. அவங்க சொல்லலாம், அப்போ நீ எதில் இன்வெஸ்ட் பண்ண? நான் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் போட்டேன்ப்பா, அங்கே பேங்க்கோட ஒரு 2% வட்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம். ஸோ ஆக்சுவலாக நம்மளை விட நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன்லாம் வரும்போது நிறைய பேர் அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுப்பேன். மிஸ்டர் ராஜு, டு யூ நோ திஸ், தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஸ்கீம் லைக் திஸ் அப்படின்வாங்க. சரி, இப்போது ஐடிஆர் ஃபைலிங்கோட டெட்லைன் அப்படிங்கிறத நான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பெனால்ட்டி பே பண்ணுமா? பெனால்ட்டிங்கிறது நார்மலாக எப்போ வரும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லேட் ஃபீன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 31 ஜூலை லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 15th செப்டம்பர் நான் முடிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணலாம் பிலேட்டட் ரிட்டர்ன். பிலேட்டட் ரிட்டர்னுக்கு உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபிக்ஸட் ஃபீ வச்சுருக்காங்க. 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா அப்படின்னு ஒரு ஃபீ இருக்குது. அந்த 1000 ரூபா 5000 ரூபா அது வந்து பெனல்ட்டி கிடையாது, லேட் ஃபீ. ஏன்னா அது பிலேட்டட் ரிட்டர்ன். ஸோ பிலேட்டட் ரிட்டர்னுக்கு டேக்ஸை கட்டுவீங்க. அப்போது
நான் எல்லோரும் மாதிரி நானும் வந்து லேட்டாகவே ஃபைல் பண்ணுறேன். எதுக்கு நான் வந்து அவசரத்துக்கு போய் ஃபைல் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் வந்து ஆன் டைம் ஃபைல் பண்ணாலும் ரீஃபண்ட் உண்டு, பிலேட்டடாக ஃபைல் பண்ணால் ரீஃபண்ட் உண்டு. அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? லேட் ஃபீ தான். சேலரிட் பீப்புள் பற்றி நம்ம பார்த்தோம், பிஸ்னஸ் பர்சன்ஸ் பற்றி பார்த்தோம் சார். இங்கே இன்னொரு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க. நிறைய இடத்துல அவங்க வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணி தான் அவங்களோட இன்கம் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டேக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? அதாவது ப்ரொஃபஷனல்ஸ், டெக்னீஷியன்ஸு இவங்களாம் அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் இருக்கலாம், இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டாக இன்கம் இருக்கலாம். என்னுடைய முதல் சஜஷன் அவங்களுக்கு, அவங்களுடைய முதல் செலவை வந்து இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது மேலே ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்டில் அவங்களுடைய முதல் டெபிட் போகணும். ஸோ அது எது வேணால் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நார்மலாக என்ன சொல்லலாம், 5 பஞ்சதந்திரங்கள்னு சொல்லுவேன். பஞ்சதந்திரம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுனா எவ்வளவு? மினிமம் 3 மாத சம்பளத்துலேருந்து ஒரு 6 மாத சம்பளம் வந்து எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். ஸோ எப்போ வேணாலும் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அது வந்து யூஸ் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு மேண்டேட்ரியாக வந்து பிபிஎஃப் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 50 வயசு 60 வயசுக்கு மேலே அந்த துடிப்பு இருக்காது. ஸோ அப்போது அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வைப்பு நிதி, ஃப்யூச்சருக்கு வைப்பு நிதி. ஸோ வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 வயசோ 25 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் 50 வயசு வரைக்கும் 25 இயர்ஸ் ஆஃப் 1,50,000 சும்மா ஒரு நம்பர் போடுங்க. அதுவும் எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 37 லட்சம். 37 லட்சம் வந்து ஆக்சுவலாக அது கம்பவுண்ட் ஆகும். ஸோ கம்பவுண்ட் ஆகி பார்க்கும்போது ஒரு 75 லட்சம் 80 லட்சம் வரைக்கும் அது இருக்கும். அதுலேருந்து வர வட்டி டேக்ஸபிளே கிடையாது. அப்போது அதை நான் இந்த 7 லட்சம் 12 லட்சத்தில் இன்க்ளூடே பண்ண மாட்டேன். ஸோ அப்போ 80 லட்சத்தில் இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.9% 7% வச்சுக்கோங்க. ஸோ 80 lakhsல 7%ங்கிறது 4,20,000 rupees per annum. இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ பென்ஷன் ஃபண்ட்லேருந்து வர ஒரு 60% 40% இருக்குது. 60% வந்து டேக்ஸ் ஃப்ரீ, 40%க்கு மட்டும்தான் வரி கட்டணும். ஸோ அதுவும் நீங்கள் இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எக்ஸ்ட்ரா 50,000 வரைக்கும் லிமிட் கொடுக்குறேன். ஸோ இல்லை நீங்கள் டேக்ஸை கட்டி கூட, ஏன்னா நீங்கள் ஒரு எப்படியும் அப் டு 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ 7 லட்சம் வரைக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 14 லட்சம் அதில் டிடக்ஷன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு, ஏன்னா 50,000 வரைக்கும் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ 1.5 லட்சம் ப்ளஸ் 50,000 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 2 lakhs வரைக்கும். ஸோ 14 lakhs minus 2 lakhs, அப்போ எகைன் 12 lakhs வரும். நோ டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ நான் பிபிஎஃப்ல போடலன்னா என்பிஎஸ்ல போடலாம், இல்லை பிபிஎஃப்ல கொஞ்சம் என்பிஎஸ்ல கொஞ்சம் போடலாம், இல்லை பிபிஎஃப்ல டேக்ஸ் சேவிங் போட்டுட்டு இது டேக்ஸ் பெய்டு சம்ம தூக்கி என்பிஎஸ்ல போடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12% 16% ரிட்டர்ன் கிடைக்கிறது. 12% 16% 14 12 இதெல்லாம் இந்த ரேஞ்ச் வந்து அதை நீங்கள் அந்த இதை சூஸ் பண்ணலாம். டைப் 1 டைப் 2லாம் சூஸ் பண்ணலாம். அதில் அந்த ரிட்டர்ன் வந்து எஃப்டியில் கூட கிடைக்கல, ஒரு பேங்க்கில் போட்டாலும். ஸோ பிபிஎஃப்ல கிடைக்கல, எஃப்டியில் கிடைக்கல. அப்போது இதில் 12% ரிட்டர்னுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ நான் வந்து ரிஸ்க்கே கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து பேக் பண்ணுது இந்த என்பிஎஸ்ஸை. இட்ஸ் அ சென்ட்ரல் ஸ்கீமு. ஸோ 3 ஆச்சு. ஸோ 4வது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். 5 லைஃப் இன்சூரன்ஸ். நிறைய பேர் கேட்பாங்க, நமக்கு யார் என்ன வேணும், எவ்வளோ அமௌண்ட் விசிட்டா ஐடியல் அமௌண்ட் ஃபார் மை இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் தெரியாது. எப்படி எவ்வளோ அமௌண்ட்டு? என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் தான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் தான், நான் 3 கோடிக்கு எடுக்கிறேன். இது இன்சூரன்ஸ் கிடையாது. என்னுடைய ஆண்டு வருமானம் என்ன, இப்போ நான் இல்லைன்னா என் ஃபேமிலி வந்து என்னுடைய ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போது நான் ஏர்ன் பண்ணுறது என் ஃபேமிலிக்கு போகணும். எப்படி போகும்? ஸோ நான் ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா 10 × 10 மடங்கு 10 வருஷம், இல்லை 10 × 20 வருஷம், 10 times to 20 times நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ 10 lakhs × 10 1 கோடி, 10 lakhs × 20 2 கோடி போகிறோம். இது 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து சேஃப் கார்டு பண்ணுறீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு சேஃப் கார்டு பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாம் இருந்ததுன்னா லைஃப் வில் பி ஸ்மூத், ஹாப்பி அண்ட் டென்ஷன் ஃப்ரீ. சார், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஐடிஆர் ஃபைலிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medi Hospital and Arya Cotton வீடுகள் மற்றும் சந்தைகள் வழங்கும் Behind Roots Muthamalari. Chennai first ever solo concert in Chennai. VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.